நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். பொறியியல் கலந்தாய்வில் நிரப்பப்படாத 33,000 இடங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் துணை கலந்தாய்வில் 7,964 இடங்கள் நிரம்பிய நிலையில் நடப்பாண்டில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 423 பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கியது. 3 சுற்றுகளாக நடந்த கலந்தாய்வு கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் 21ஆம் தேதி துணை கலந்தாய்வு தொடங்கியது. இதில் ஆன்லைன் மூலம் 20,662 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 7,964 இடங்கள் நிரம்பின. பொது கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு மூலம் ஒட்டுமொத்தமாக 1,53,445 இடங்கள் நிரம்பியதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு நிரப்பப்பட்ட இடங்கள் போக 33,072 இடங்கள் காலியாக உள்ளன. முந்தைய ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் பொறியியல் கலந்தாய்வில் அதிக இடங்கள் நிரம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த 2020 பிப்ரவரி 20ஆம் தேதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் காவிரி டெல்டா பகுதியினை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்ததாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிதாக எரிபொருள், இயற்கை வாயு, நிலக்கரி, மீத்தேன், ஷேல் வாயு குறித்த ஆராய்ச்சி, அகழ்வு தொழில்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அதற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமே நேரடியாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ள செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை உடனே திரும்பப் பெற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் விளக்கியிருக்கிறார். விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது என்பது தமிழ்நாடு முதலமைச்சரின் திடமான கொள்கை என்று கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய இருந்த துறையூர் பகுதிக்கு வந்த ஆம்புலன்ஸை அடித்து சேதப்படுத்திய அதிமுகவினர் ஓட்டுநரையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 18ஆம் தேதி வேலூர் அணைக்கட்டு பிரதான சாலையின் நடுவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் பேசியபோது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வந்ததால் அதிருப்தியில் ஓட்டுநருக்கு அச்சம் ஏற்படும் வகையில் சில கருத்துக்களை கூறினார். இந்த விவகாரம் சர்ச்சையானது. இந்த நிலையில் துறையூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக அக்கட்சியினர் திரண்டிருந்தபோது அவ்வழியாக நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து ஓட்டுநரையும் தாக்கினர். இதனிடையே தொண்டர்களில் மயங்கிய ஒருவரை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸை அதிமுகவினர் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் வனத்துறையினரின் வாகனத்தை ஆவேசமாக தாக்கிய யானை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒற்றையடி பாதையில் ஜீப்பில் வனத்துறையினர் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒற்றை யானை வாகனத்தை பலமாக தாக்கியது. இதில் கண்ணாடி உடைந்த நிலையில் வனத்துறையினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வனப்பகுதியில் செல்லும்போது வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் குற்றப்பின்னணி கொண்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 13 பேர் பிடிபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் பலர் கஞ்சா பயன்படுத்துவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கோவில்பாளையம், செட்டிப்பாளையம், மதுக்கரை உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் 90 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட 8
8 ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் குற்றப்பின்னணி கொண்டவர்களும் தஞ்சமடைந்திருப்பதாக தெரிவித்தார். மேற்கும் இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் அரசு பள்ளியில் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து குடியரசு துணைத் தலைவருக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்ட பாஜக தற்போது தமிழர் முகமூடியில் ஆதரவு தேடுவதாக கூறினார். தமிழர் என்ற முகமூடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். சுதர்ஷன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என்று கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசர் பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. மக்களாட்சியை காக்க குடியரசு துணைத் தலைவராக சுதர்ஷன் ரெட்டி தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசியலமைப்பை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி உறுதியளித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்ஷன் ரெட்டி தமிழ்நாடு வந்தார். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். I may not belong to any political party. True. I don't belong to any political party. I don't intend to join any political party. But to say that I have nothing to do with politics would amount to saying that I have nothing to do with democracy. நீதிபதியாக அரசியலமைப்பை நிலைநிறுத்திய நிலையில் குடியரசு துணைத் தலைவராக அதனை தொடர்வேன் என்றார். I promise you, it's a solemn promise that I would not let you down. And I would not let down this instrument of Constitution of India. தொலைநோக்கு பார்வை மற்றும் புத்தாக்க சிந்தனையில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருச்சி மண்ணச்சநல்லூரில் நடந்த பரப்புரையில் பேசிய அவர், மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்வது நல்லது என்றார். திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா? உங்களுடைய உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லதுக்காக சொல்றேன். தொடர்ந்து துறையூரில் பேசிய அவர், அதிமுகவுக்கு துரோகம் செய்து சென்றவர் அமைச்சர் ரகுபதி என்று குற்றம் சாட்டினார். தாம் நீதிமன்றம் சென்று நிரபராதி என நிரூபித்து மக்கள் முன்பு நிற்பதாகவும், திமுக அமைச்சர்களும் வாய்தா வாங்காமல் நீதிமன்றம் சென்று தங்களை நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சரத்குமார், நடிகர் விஜய் தவறான தகவல்களை பேசுவது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டார். இவங்கெல்லாம் நடைபெற்றது பாசிசம். அது படிச்சிருப்பாங்க. அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிசம். தொடர்ந்து பேசிய அவர், சிங்கம் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது என்று விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். மேலும் நீட் தேர்வுக்கு தான் எப்போதும் ஆதரவு அளிப்பேன் என்றும் சரத்குமார் கூறினார். தாவேக மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு பிரேமலதா விஜயகாந்த் முன்பு வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விஜயை விமர்சித்து பேசியிருக்கிறார். கேப்டனும் அவர் எஸ்ஏசி சாரும் 17 படங்கள் அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
கேப்டனுடைய சின்ன கேரக்டர் மொத்தமே விஜய் பண்ணியிருக்காரு. இது இப்போ விஜய் வளர்ந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு விஜய் எங்கள் பையன் மாதிரி, அவர் அண்ணன் சொன்னால் அவர் தம்பி தாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே கண்டு. அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன். அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அதனால யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் தேவையில்லை, 35 லட்சம் ரூபாய் வரதட்சணைக்காக எரித்து கொல்லப்பட்ட பெண் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லி அடுத்த நொய்டாவில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தீ வைத்து எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் போலீஸ் காவலில் இருந்து தப்பிக்க முயன்ற கணவனை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். கிரேட்டர் நொய்டாவில் உள்ள சர்சா மாவட்டத்தைச் சேர்ந்த விபின் என்பவருக்கும் நிக்கி என்பவருக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் நிக்கி குடும்பத்தினர் வரதட்சணை பாக்கியாக 35 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்திற்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நிக்கியின் கணவர் விபின் மற்றும் அவரது மாமியார் ஆகியோர் சேர்ந்து நிக்கியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் நிக்கி மீது ஆசிட் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர். இதில் உடல் கருகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிக்கி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக விபினை போலீசார் கைது செய்த நிலையில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது தப்பியோட முயற்சித்தார். அப்போது போலீசார் அவரது காலில் சுட்டு பிடித்தனர். முதலில் விண்வெளிக்கு பயணித்தது ஹனுமன்தான் என பள்ளி மாணவர்கள் மத்தியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அறிவை பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் தேட வேண்டும் என்றார். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பள்ளி மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதலில் பயணித்தவர் ஹனுமன் என பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். வகுப்பறைகளில் இளம் மனங்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் புதைந்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் கோராப்புட்டில் ஆர்ப்பரித்து சென்ற அருவிக்குள் நின்று படம் பிடிக்க சென்ற இந்த இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். ஒடிஷாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கோராப்புட்டில் உள்ள துதுமா அருவி ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனை படம் பிடிக்க சாகர் என்ற யூடியூபர் தனது நண்பர்களுடன் சென்றார். அவரது நண்பர்கள் ட்ரோன் மூலம் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது யூடியூபர் சாகர் அருவியின் நடுவே இருந்த பாறை மீது நின்று போஸ் கொடுத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக யூடியூபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். லைக்ஸ் மோகத்தால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாகரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் தேவையில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மக்களவையில் பேசிய நிதித்துறைக்கான மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி சிபில் ஸ்கோர் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாட்டை விவரித்தார். அப்போது கடன் கோரி முதல்முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு சிபில் ஸ்கோர் குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அதை காரணம் காட்டி விண்ணப்பத்தை நிராகரிக்கக்கூடாது என வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார். கடன் விண்ணப்பங்களுக்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோரை ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் புதிதாக கடன் பெறுபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே நேரம் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் விண்ணப்பதாரரின் கடன் திரும்ப செலுத்தும் திறனை மதிப்பாய்வு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏமன் அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் குண்டு வீசியதால் பதற்றம். மோட்டோ ஜிபி கிராண்ட் பிரிக்ஸ்
பந்தயத்தை 7வது முறையாக வென்ற டுகாட்டி வீரர் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்த காட்சிதான் இது. கடந்த சனிக்கிழமை ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சி படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வானிலேயே இடைமறித்து அழித்தனர். இந்நிலையில் அதற்கு பதிலடியாக ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள அதிபர் மாளிகையை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் மின் உற்பத்தி நிலையங்கள், கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்தன. 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சுமார் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3, 2, 1, ignition and liftoff. Go Falcon, go Dragon. And liftoff. NASA's SpaceX's 33rd commercial resupply services mission is on its way to the International Space Station. சர்வதேச விண்வெளி மையத்தின் சுற்றுவட்ட பாதையை சரி செய்ய 2200 கிலோ அளவிலான பொருட்களை சுமந்து கொண்டு டிராகன் விண்கலன் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. பூமியிலிருந்து சுமார் 415 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளின் விஞ்ஞானிகள் தங்கியிருந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து இதனை பராமரித்து வரும் நிலையில் வரும் 2028ஆம் ஆண்டுடன் ரஷ்யா இதிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தின் இயக்கத்தை மேம்படுத்த எலான் மஸ்கின் ஸ்பேஸ் உள்ளிட்ட 2 நிறுவனங்களுடன் நாசா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தின் சுற்றுவட்ட பாதையை சரி செய்வதற்காக டிராகன் விண்கலனுடன் ஸ்பேஸ் ராக்கெட் அமெரிக்காவின் புளோரிடா ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. அதற்கடுத்த 8.5 நிமிடங்களில் ராக்கெட்டின் முதல் பாகம் வெற்றிகரமாக அட்லாண்டிக் பெருங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்பேஸ் ட்ரோன் கப்பலில் தரையிறங்கியது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலன் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவின் கண்கவர் குதிரையேற்ற நிகழ்வுதான் இவை. சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான சைசாங் பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் துறவிகளுக்கு காணிக்கை வழங்கும் சோட்டூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை காண வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு கண்கவர் குதிரையேற்ற சாகசங்களை வீரர்கள் நிகழ்த்தி காட்டினர். பாரம்பரிய குதிரையேற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக குதிரைகள் மீது ஏறி நடனமாடிய வீரர்கள் குதிரை பந்தயத்திலும் ஈடுபட்டனர். இந்த குதிரையேற்ற விழாவை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர்.